நியூஸ் ரீடரான சௌந்தர்யா அமுதமொழியுடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்களுடைய இறப்புக்கு பல தலைவர்களும் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. இவ்வளோ சின்ன வயசுல இப்படிப்பட்ட ஒரு வியாதியா, கண்டிப்பா இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது, கடவுள் தான் துணையா இருக்கணும் அப்படின்ட்டு பல பேரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. சௌந்தர்யா யாரு, அவங்களுக்கு எப்படி இது மாதிரி ஆச்சு அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நியூஸை பார்க்கறதுக்காகவே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க பேசுற அந்த உச்சரிப்பா இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், இவங்களுடைய ரீல்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட இன்ஸ்டா பேஜை ஓபன் பண்ணாலே நிறைய கோட்ஸ் தாங்க, ரொம்ப ரொம்ப தத்துவமான விஷயங்களா இருக்கும், நிறைய பாசிட்டிவான விஷயங்களா இருக்கும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது. இவங்க பக்காவான தமிழ் பொண்ணு தான். இவங்க கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவங்க. இவங்களை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாவே, ரொம்ப சின்ன வயசுல இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கண்டிப்பா நம்ம இந்த நியூஸ் ரீடரா சாதிக்கணும், இது போல நிறைய விஷயங்கள், நிறைய கனவுகளோட தான் இவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஆரம்பத்திலேயே ஒரே சேனல்ல இருந்து இல்ல, சத்தியம், பாலிமர், நியூஸ் தமிழ், இப்படி நிறைய சேனல்கள்ல இவங்க வேலை பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே தமிழ் எழுதுறது படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதுக்காகவே நியூஸ்லாம் பார்ப்பாங்களாம். இந்த தமிழை வச்சு நம்ம அடுத்த லெவல் போகணும், நம்மளுடைய தமிழை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அந்த தான் இவங்களுடைய கனவாவே மாத்தி இதை நம்ம சாத்தியமாக்கணும்னா கண்டிப்பா நியூஸ் ரீடரா போனா மட்டும்தான் வழி நினைச்சு நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுவாங்களாம். ஆடிஷன் நடக்குதோ இல்லையோ, இங்க இது போல நடக்குது, அங்க அது போல இருக்கு, இப்படி யாராவது சொன்னாலே போதுமாம், இவங்க அங்க போய் நிப்பாங்களாம். இவங்களுக்கு சொல்லித்தரன்னு யாருமே இருக்க மாட்டாங்களாம். டிவியை பார்த்துதான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்களாம். எப்படிலாம் பேசணும்ட்டு நிறைய பிராக்டிஸ்லாம் வீட்லயே, அதாவது செய்தி வாசிப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வீட்டிலேயே நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்படி பண்ண பிராக்டிஸ் தான் இப்போ நிறைய பேருக்கு முன் உதாரணமாவே வள வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய டைமிங் வந்தாலே போதும், நியூஸ் பாக்குறாங்களோ இல்லையோ, இவங்களை பாக்குறதுக்காக தனி கூட்டம் இருந்துட்டு தான் இருந்தது. சடனா இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு இவங்களோட இன்ஸ்டா பேஜை பார்க்கும் போது தான் தெரிய வந்தது. ரொம்ப நாளாவே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலா போயிருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது, சரி என்னதான் வழி, இவங்களுக்கு எந்த மருத்துவம் பண்ணாலுமே இவங்களுக்கு உடம்பு சரியாக மாட்டேங்குதே அப்படின்ட்டு டாக்டர்ஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சஜஷன் மூலமா இவங்க கேன்சர் டெஸ்ட் பண்ணாங்களாம். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கே பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கேன்சர் பாசிட்டிவ் வந்தது மட்டும் இல்லாம அது 4th ஸ்டேஜ்லயும் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்களாம். இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளா இருக்கட்டும், அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, இப்படி எல்லாருமே இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா என்ன இதை குணமடைஞ்சு நான் சீக்கிரமா மீண்டு திரும்பவும் என்னுடைய செய்தியை நீங்க டிவியில் பார்ப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான வேவோட தான் இவங்க நிறைய வந்து கேப்ஷன்லாம் போட்டுட்டே இருந்தாங்க. சடனா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4th ஸ்டேஜை கியூர் பண்ணணும் அப்படின்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அது பண்ணா மட்டும்தான் என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியும், என்னுடைய உயிரை காப்பாற்ற உங்க எல்லாருடைய உதவியும் தேவை, நீங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட் எனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி ஒரு கேப்ஷன் ஒன்று, ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல இன்னும் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு 50 லட்சம் தேவைப்படுது, ஆனா இந்த 50 லட்சத்துல கிட்டத்தட்ட 40 லட்சம் நான் இந்த சிகிச்சைக்காகவே பண்ணிட்டேன், அதுவும் என்னுடைய கை காசு தான், எங்க அம்மா மட்டும்தான், எங்க அப்பா 2018 காலமாயிட்டாரு, எங்க அம்மா மட்டும்தான் என்ன சிங்கிள் பேரண்டா வளர்த்துட்டு வராங்க, அப்படி இருக்கும் போது என்னால எப்படி இவ்வளவு பணம் பரட்ட முடியும், இருந்தாலும் 40 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய தொகை தான், அதையே பரட்டிட்டோம், இன்னும் 50 லட்சம் தேவைன்றாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு, அதை கண்டிப்பா என்னால முடியாது, ஆனா என்னுடைய சைட்ல இருந்து நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்க அம்மாக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எலும்பு பஜ்ஜை செயலிழப்பு காரணமாக இரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. அதாவது லுக்குமியா அப்படின்ற ஒரு வகையான இரத்த புற்றுநோய் தான். இந்த புற்றுநோயால தான் தளபதி விஜய் அவர்களுடைய தங்கை இருந்தாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்திருப்போம். என்ன சடனா தளபதி விஜய் அவர்களை பத்தி இருக்கிற, எதுக்கு நீ தேவையில்லாம இதை போயிட்டு அவங்க கூட சேர்க்கிற அப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா தளபதி அப்படின்னு பேரை
பேரை சொன்னாலே இவங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குமாங்க. அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் மேல உயிரையே வச்சிருந்திருக்காங்க. அவருடைய சின்ன ஒரு போட்டோ பேப்பர்ல வந்தா கூட அதை போட்டோ எடுத்து போட்ட காலங்கள்லாம் கூட இருக்காம். அந்த அளவுக்கு தளபதி அவர்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப உயிராங்க. அவரை பத்திலாம் கண்டிப்பா பாசிட்டிவான வேலை மட்டும்தான் இவங்க நினைச்சிருக்காங்களாம். யாராவது நெகட்டிவா சொன்னாலே போதுமாம் இவங்களுக்கு கோவம் வருமாம். நானும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு தங்கச்சி தான், அவர் எனக்கு அண்ணன் தான் அப்படின்ட்டு இவங்க ஒரு சிலர்கிட்ட எல்லாம் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இவங்களோட இன்ஸ்டா பேஜ்லயும் அவருக்காகவே தனியா ஒரு கேப்ஷன் போட்டு அவரை பத்தி ரிலேட்டடா நிறைய போட்டோஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ இவங்க இந்த உதவி கேட்டதுமே 5.1 லட்சம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேனல் சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 5 லட்சம் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கு பண தேவைகள் இருந்திருக்கு. இந்த பணத்தை வச்சு திரும்பவும் சிகிச்சை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சாம். அந்த விஷயமே அவங்களுக்கு லேட்டரா தான் தெரிய வந்ததாம். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு கீமோதெரப்பி எல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கீமோதெரப்பி மூலியமா அவங்களுடைய முடி உதரத்தை பார்த்து அவங்களுக்கு மனசே உடைஞ்சிடுச்சாம். ஆனா அதை கூட இவங்க என்ன பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்கன்னா, நிறைய பேருக்கு என்னென்னவோ போகுது, எனக்கு முடிதானே போகுது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, திரும்ப வளர்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு அவங்க தேத்திக்கிட்டாங்களாம். அதனால அவங்க மொட்டையே அடிச்சிட்டாங்களாம். இவங்க அவங்களுடைய உருவத்துக்கும் அவங்க பேசுற பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பழமொழிக்கு ஏற்பதான் இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை பார்த்திருக்காங்க. இவங்க எங்க வேலை பார்த்தாலும் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு இவங்க ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு பாசிட்டிவ் பர்சனா தான் இவங்க இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இவங்களும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. யாராவது இவங்க கிட்ட ரொம்ப கன்சர்னோட பேசினாங்க அப்படின்னா இவங்க அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்களாம். எதுக்கு இப்படி பேசுறீங்க, அதையும் இவங்க பாசிட்டிவா மாத்தி அவங்களுக்கே திரும்ப ஆறுதல் சொல்ற அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாங்க. ஒரு முறை ஃபெயிலர் ஆனதை தொடர்ந்து இன்னொரு முறை ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சுதான் இவங்க திரும்பவும் பணம் கேட்டாங்க. ஆனா அந்த பணம் கிடைக்கிறதுக்குள்ள இவங்களுடைய உயிரே போகும்ட்டு இவங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் கீழே இவங்க போடுற லாஸ்ட் லைன் என்னன்னா, நான் திரும்பவும் வருவேன், நான் திரும்பவும் வருவேன், நான் திரும்பவும் வருவேன் அப்படின்ட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அரிய வகை ரத்த புற்றுநோய் ரொம்ப ரொம்ப குறைவான பேருக்கு தான் வருது. அந்த வகையில 2018 பாலிவுட் ஆக்டரான ரிஷி கபூர் இவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்தது. 2020 அவருடைய 67வது வயசுல அவரு காலமாயிட்டாரு. இன்னும் சீக்கிரமாவே அவங்க இந்த 4th ஸ்டேஜ் இல்லாம 1st ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இவங்களுடைய உயிரை காப்பாத்திருக்கலாம். சௌந்தர்யா மறைவுக்கு பல பேரும் ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில நாங்களும் எங்களுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ஆழ்ந்தரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.